என் அன்பு குழந்தையே, இன்று இந்த பிரத்யங்கரா உனக்கு செய்வினைகளை செய்ய நினைத்த ஒரு 3 பெயரின் பெயர்களை சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அவர்கள் சாதாரணமாக செய்வினைகள் செய்ய நினைத்திருந்தால் நான் அதனை பெரிதாக ஒரு பொருட்டாக எடுத்து கொண்டிருக்க மாட்டேன். அதாவது, உன்னை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுக்க வேண்டும், உன்னுடைய உறவிடமிருந்து உன்னை பிரிக்க வேண்டும், உன்னுடைய இல்லத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்க வேண்டும், இது போன்றெல்லாம் செய்கின்ற விஷயமாக இருந்திருந்தால் அம்மா அதனை பெரிதாக கண்டுகொள்ளாமல் விட்டிருப்பேன். ஆனால் இவர்கள் செய்ய நினைத்த விஷயம் உயிரை பறிக்கின்ற விஷயம். எத்தனை கொடூரமான விஷயம் பார்த்தாயா? இதை செய்வதற்கு துணிந்து நிற்கின்ற மனிதர்களை இந்த பிரத்யங்கரா எப்படி விட்டு வைக்க முடியும்? அவர்களுக்கு நான் தண்டனையை கொடுப்பது உறுதியாக இருந்தாலுமே உனக்கு இதுபோன்று உயிரை பறிக்கின்ற அளவிற்கு செய்வினைகளை செய்ய நினைக்கின்ற மனிதர்கள் யார் இருக்கின்றார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, பயமுறுத்துவதற்கோ உன்னை பதற்றமடைய வைப்பதற்கோ அம்மா இதனை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கவில்லை. என் பிள்ளையே, சில விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி நடப்பது என்ன? கெடுதல் நினைப்பது யார்? நாம் யாரோடு பழகி கொண்டிருக்கிறோம் என்பது எல்லாம் என் குழந்தைக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ளாமல்தான் நல்லவர்கள் போல நாடகமாடி கொண்டிருப்பவர்களை நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, இதற்கு மேலும் நீ இவர்களை நம்பினால் அது உனக்கு தான் ஆபத்து என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆபத்திலிருந்து நீ தப்பிக்கவும் வேண்டும். இந்த மனிதர்களிடத்தில் இருக்கின்ற பழக்க வழக்கங்களை நீ குறைத்து கொள்ள வேண்டும். ஆனால் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், என் குழந்தை, இவர்களோடு ஏற்கனவே நீ உன்னுடைய பழக்கத்தை ஓரளவிற்கு குறைத்து கொண்டாய். சில பிரச்சனைகள் இவர்களோடு தொடர்ந்து வரவே நீ அவர்களை விட்டு பல அடி தூரம் தள்ளித்தான் நின்று கொண்டிருக்கின்றாய். உண்மை என்ன தெரியுமா? உனக்கும் அவர்களுக்கும் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் மிகவும் நெருங்கிய உறவுகள், பல காலமாக மிகுந்த அன்போடு பழகி வந்த உறவுகள். அதனால் ஒரு பிரச்சனை என்றவுடன் அவர்களை முழுமையாக முறிக்க முடியவில்லை. நீ அவர்களை வெறுப்பது போல நடிக்கின்றாய். ஆனால் அவர்கள் நடித்து கொண்டே உண்மையாக உன்னை வெறுக்கின்றார்கள். இதுதான் உண்மை. நீ அவர்களை பற்றி மனதிற்குள் எந்த ஒரு கள்ளக்கவடமில்லாத எண்ணங்களோடு இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவர்கள் மனம் முழுக்க கள்ளமும் கபடமும் தான். ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் உன் மீது உன் வாழ்க்கையை அழிப்பதற்கான பல சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன் வாழ்க்கையை அழிக்க அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டுதான் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். நீதான் இதுவெல்லாம் தெரியாமல் நமக்குள் இருப்பது இந்த சின்ன பிரச்சனைதான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். உண்மையாக அவர்கள் உன் வாழ்க்கையில் செய்ய நினைத்த விஷயம் உன்னுடைய குடும்பத்திலோ அல்லது உன்னுடைய உயிரையோ பறிக்க வேண்டும் என்பதுதான். என் தங்கமே, இவர்கள் செய்ய நினைத்தது எந்த நேரத்திற்கும் அது சரியானதாக மாறிவிடாது. என்னதான் செய்தாலும் அது சரியானதாக ஒரு நாளும் இருக்காது. என் பிள்ளை, இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சர்வ நிச்சயமான விஷயங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் என் பிள்ளை, நீ உனக்கான வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும். சுற்றி இருக்கின்ற இந்த போலி உறவுகளிடத்திலிருந்து நீ தப்பிக்க வேண்டும். அப்படியானால் அவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன இந்த அடையாளத்தை வைத்து நிச்சயமாக என் பிள்ளை ஓரளவிற்கு அவர்கள் யார் என்று நீ புரிந்து கொண்டிருப்பாய். என் குழந்தை, நான் உனக்கு ஒரு 3 பேரின் பெயர்களினுடைய முதல் எழுத்தை சொல்கின்றேன். இந்த 3 பேருமாக இருக்கலாம்,
அல்லது இதில் ஏதாவது ஒரு எழுத்து நான் சொன்ன அத்தனை அடையாளங்களோடும் ஒருவருக்கு பொருந்துகிறது என்றால் அவர்கள்தான் உனக்கு இந்த கெடுதலை செய்ய நினைக்கின்றவர்கள். மற்ற 2 பேரின் பெயர்களிலும் சில மாற்றங்கள் இருக்கலாம். அவர்களோடு இருப்பவர்களை வைத்து நீ அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். என் தங்கமே, நான் சொல்கின்ற எழுத்தானது முதல் எழுத்து தா. தா என்கின்ற எழுத்தை கொண்டவர்கள்தான் உன் வாழ்க்கையில் அழிக்க நினைப்பது. பல காலமாக நல்லவர்கள் போல நாடகமாடி கொண்டிருக்கின்றார்கள். உன் குடும்பத்தை கருவறுக்க நினைக்கின்ற இவர்கள்தான் மிகவும் உண்மையான அன்பினை கொடுப்பது போல இத்தனை காலமும் அத்தனை நாடகத்தையும் ஆடிவிட்டார்கள். எந்த அளவிற்கு நடிக்க முடியுமோ அந்த அளவிற்கு இறங்கி நடிக்கவும் செய்து விட்டார்கள். இதற்கு மேல் என்ன செய்ய முடியும் என்று என் குழந்தை நீ யோசிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ மாற்றங்கள் நடக்கவிருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த ஒரு பெயரை கொண்டவர் செய்கின்ற விஷயம் ஒரு உயிரை அழிக்க வேண்டும் என்பதல்லவா? அவர் இதனை செய்வதற்கு தன்னோடு சேர்த்து கொண்டவரின் பெயர்கள் ஆ, இன்னொருவரின் பெயர் பா. இந்த வரிசையில் நீ எடுத்து கொள்ளலாம். என் பிள்ளையே, இவர்கள் 3 பேரும் சேர்ந்து தீட்டிய திட்டத்திற்கு இவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற இன்னும் சில பேர் உடந்தையாக இருக்கின்றார்கள். இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? இவர்களை நாம் அழிக்க வேண்டும். இவர்களின் குடும்பத்தில் ஒருவரின் உயிர் போவதைக் கண்டு இவர்கள் கதறி துடிக்க வேண்டும். இத்தனை காலமும் இவர்கள் வாழ்க்கையில் செய்த அத்தனை விஷயங்களுக்கும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் இவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் உன்னுடைய குடும்பத்தின் மூலமாக மிக பெரிய உதவியை பெற்று அதனால் வாழ்க்கையை பெற்றவர்கள். இவர்களுக்கு அன்று உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. தனித்து விடப்பட்ட இவர்கள் அன்று தனக்கென்று உதவி செய்ய இருக்கக்கூடியவர்கள் கூட உதவிகளை பெற முடியாமல் நின்று கொண்டிருந்த நேரத்தில் உன்னுடைய குடும்பத்தில் இருந்து கிடைக்க பெற்ற உதவியினால் இன்று நல்ல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்று அவர்கள் பெற்ற உதவி இன்று வரை அவர்களுக்கு ஞாபகம் இல்லை. ஏனென்றால் அதை அவர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள விரும்பவில்லை. நீ 1 முறை 2 முறை உன் குடும்பத்தில் இருந்து அவர்களுக்கு உதவிகள் கிடைத்தால் பரவாயில்லை. எத்தனையோ முறை உதவிகளை தொடர்ந்து செய்ததனால் இது உதவி என்பதே அவர்களுக்கு மறந்து போய்விட்டது. ஏதோ உன்னுடைய கடமையை நீ அவர்களுக்கு செய்கிறாய் என்பது போல அவர்கள் எண்ணிவிட்டார்கள். இனிமேலாவது என் குழந்தை இந்த சூழ்நிலையிலிருந்து நீ தப்பிக்க வேண்டும். மீண்டும் இது போன்றவர்களிடத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இந்த வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். அதற்கு நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இது போன்ற மனிதர்களிடத்திலிருந்து அதிக தூரம் விலகிவிட வேண்டும். நான் சொல்வது இடத்தினால் அல்ல, மனதினால் விலகிவிட வேண்டும். அவர்களிடத்தில் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல், இவர்களிடத்தில் எந்த விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளாமல் நீ ஒதுங்கிவிடு. ஒரு நாள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் அவர்களினுடைய தவறுகளை. அவர்களின் தவறுகள் புரிந்து கொள்கின்ற நிலை வந்தால் கூட திருந்துவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைத்தும் திருந்திவிட்டால் வாழ்க்கை அவர்களுக்கு நல்லபடியாக மாறும். வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் காலம் முழுவதும் வருத்தங்களும் வேதனைகளும் மட்டுமே இவர்களுக்கு தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் இனிமேல் உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. இந்த எதிரிகள், இந்த துரோகிகள் எல்லாம் உன்னை அழிக்க கங்கணம் கட்டினாலும் உன் பிரத்யங்கரா நான் இருக்கும் வரை எதுவும் நடக்காது. அம்மா
அவர்களை ஓட ஓட விரட்டி விடுவேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.